ஹாய் மக்களே, நான் உங்கள் என்எஸ்கே. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியில் பெருமாளுக்கு படைக்கிற பிரசாதமாக, ரொம்ப புனிதமாக, ரொம்ப பெரிய விஷயமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், உண்மைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்து மக்களும் ரொம்ப ஒரு பெரிய பிரசாதமாக நினைக்கிறது திருப்பதி கோயிலில் கிடைக்கக்கூடிய லட்டை. கோயிலுக்கு போனாலே லட்டு வாங்கிட்டு வரணும், லட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருப்பதி போயிட்டு லட்டு இல்லாமல் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி, இல்லை திருப்பதி போயிட்டு வந்தால் லட்டு எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பழக்கமாக இருக்கும். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே திருப்பதின்றது ஒரு பெரிய இடம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம். அப்படி போயிட்டு அங்கே லட்டு வாங்கிட்டு வரது அதை விட பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மைதான், அவ்வளோ சாதாரணமாக வாங்க முடியாது. இப்போ மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்குள்ளேயே சில கடைகள் இருக்கும். நம்ம ஒரு கடையில்னா இன்னொரு கடையில் போயிட்டு அந்த கோயில் சம்மந்தமான, இல்லை அந்த கோயிலுக்கு ஃபேமஸான அந்த பிரசாதத்தை நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். ஆனால் திருப்பதியில் அதை வாங்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த அந்த லட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. மாடு, பன்னி, மீனோட கொழுப்பு லட்டில் இருக்குது. அந்த லட்டு செய்ய பயன்படுத்துகிற நெய்யில் இந்த 3 விஷயங்களும் இருக்குது அப்படின்றத ஒரு கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு லேப் ரிப்போர்ட் வெளிவந்தது. உடனே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பரபரப்பாக ஒரு விஷயம் நடக்கும்போது அதை சுற்றி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்த சில விஷயங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மெய்யழகன் அப்படின்ற ஒரு மூவி நம்ம கார்த்திக், சூர்யாவோட தம்பி கார்த்திக் நடிச்சிருக்காரு. அந்த மூவியோட ஆடியோ ஃபங்க்ஷனில் ஆங்கர் கார்த்திக் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. లడ్డు కావాలా నాయనా, ఇంకో లడ్డు కావాలా నాయనా. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. கார்த்தி உடனே அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, லட்டை பற்றி பேசுகிறது சென்சிட்டிவான ஒரு டாபிக், ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்றாரு. திரும்ப ஆங்கர் கேட்குறாங்க. அப்போவும் அவர் அதை பற்றி எதுவுமே பேசலை. இப்போ இதை பற்றி பேச வேணாம், நான் வந்திருக்கிறது என்னோட பட ப்ரொமோஷனுக்காக, ஸோ அதை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு வார்த்தை தப்பாவோ இல்லை கிண்டல் பண்ணுற மாதிரி எதையுமே பண்ணலை. அப்படி தான் அந்த வீடியோ இருக்குது. ஆனால் அந்த வீடியோவை பார்த்த நம்ம டெப்யூட்டி சிஎம் పవన్ కళ్యాణ్ என்ன பண்ணுறாருன்னா, ఎందుకంటే చాలా డీప్ పెయిన్ ఇది. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్లో కూడా చూశాను. లడ్డు ఈజ్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యూ ఎవర్ సే దట్. డోంట్ ఎవర్ ట్రై డే టు సే దట్, ప్లీజ్. ఐ రెస్పెక్ట్ యూ యాజ్ యాక్టర్స్, బట్ వెన్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ, ప్లీజ్, యూ హ్యావ్ టు థింక్ 100 times before you saying a word. One comment. நிறைய பேரோட நம்பிக்கை, எங்களோட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி பேசி எங்களோட கடவுள் நம்பிக்கையை பற்றி நீங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஸோ உண்மையில் பவன் கல்யாண் யார் மேலே கோவப்படணும் அப்படின்னா, அந்த லட்டு தயாரிக்கிற கம்பெனி ஆளுங்க மேலே தான். எந்த கான்ட்ராக்ட் திருப்பதியில் இப்போ லட்டு செஞ்சிட்ருக்கோ, இல்லை இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கோ, அந்த கான்ட்ராக்ட் ஆளுங்க மேலே நீங்கள் கோவப்பட்டால் பரவாயில்ல. அந்த லட்டு தயாரிக்கிற கான்ட்ராக்ட்காரங்க மேலேயும், நெய்யில் கலப்படம் பண்ண பார்த்தீங்களா, அவன் மேலேயும் தான் நீங்கள் கோவப்படணும். அப்படி நீங்கள் கோவப்பட்டாலும் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா நீங்கள் கோவப்பட தேவையில்லை, நாங்கள் கோவப்பட்டிருப்போம். என்ன தான் எங்கள் ஸ்டேட்டோட ஆக்டராக இருந்தாலும் ஒரு தப்பான விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா எங்கள் ஆளுங்களே தூக்கி போட்டு மிதிப்பாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்க, நீ தப்பு பண்ணுறனா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிற தைரியம் எங்கள் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ அதை நாங்களே பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் இந்த விஷயத்தில் கார்த்தி எதுவுமே பண்ணல. அப்படி இருந்தும் பவன் கல்யாண் இந்த மாதிரி பேசுனது ஃபஸ்ட்டு தப்பு. இந்த மாதிரி நாம் பேசிகிட்டு இருக்கும்போது பவன் கல்யாணோட வீடியோவை, அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு கார்த்தி ஒரு விஷயம் பண்ணார் பாருங்க, கூச்சமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பவன் கல்யாண் கார்த்தி பேசினதை குறிப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரெஸ் மீட்டில் சொன்ன உடனே கார்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க, அதை நீங்களே பாருங்கள். டியர் பவன் கல்யாண் சார், with deep respects to you, I apologize for unintended misunderstanding caused. As a humble devotee of Lord Venkateshwara, I always hold our traditions dear. பெஸ்ட் ரெகார்ட்ஸ். நீ இதில் அப்பாலஜைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் தான் நீ சொல்லணும். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு பவன் கல்யாண் சொன்னதுக்காக நீ உடனே இதை பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. பட் நீ ஏன் இதை பண்ணுற? உன் படம் அங்கே நல்லா ஓடணுன்றதுக்காகவா? என்ன வேணாலும் பண்ணுவீங்களா?
இந்த இடத்துல நான் பிரகாஷ் ராஜை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா சேம் இதே மாதிரி ஒரு இஷ்யூ. ஸோ பிரகாஷ் ராஜை பற்றி அதே ப்ரெஸ் மீட்டில் பவன் கல்யாண் சொன்னதுக்கு பிரகாஷ் ராஜ் திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு. இத்தனைக்கும் நீயாவது தமிழில் படத்தை எடுத்துட்டு அதை தெலுங்கில் டப் பண்ணி அந்த ஸ்டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிற. ஆனால் பிரகாஷ் ராஜ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆக்டராகவே இருக்கார், டைரக்ட் ஆக்டராகவே இருக்கார். அப்படி இருந்தும் அவருக்கு எது சரின்னு படுதோ இல்லை அவர் பண்ணது தப்பா இல்லையான்னு அவருக்கு தெரியுதோ அதை பற்றி அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு, தைரியமாக பேசுகிறாரு. எங்கே போச்சு உனக்கு அந்த தைரியம்? இன்னும் நீ எங்களை பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் பழைய வீடியோ ஒன்று எடுத்து இப்போ సోషల్ మీడియాలో சுத்த விட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க సార్? చాలా బాగున్నాను, థ్యాంక్స్ అండి. ఓకే, మీకు తమిళ్ ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా, తెలుగు ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా? డెఫినెట్ గా తెలుగు ఆడియన్స్ అండి. ఎందుకంటే థియేటర్ వెళ్ళి చూసాను సినిమా, యుగానికి కూడా చూసాను, తర్వాత ఆవారా చూసాను. ఒక్కొక్క సీన్ ఒక్కొక్క ఫ్రేమ్ కు క్లాప్ ఇస్తారు. అంత క్లాప్స్ నాకు తమిళ్లో రాలేదు, ఇదే ఫస్ట్ టైం. నేను ஆல்ரெடி ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிருக்கும் போது அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு செலிபிரிட்டி ஈஸியாக பதில் சொல்ல முடியாத மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அண்டு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான கொஷினை தான் கண்டிப்பாக ஆங்கர்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அதான் அவங்களோட வேலை. மக்கள் வந்து விறுவிறுப்பாக இந்த விஷயத்த பார்க்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுறாங்க. ஆனால் நீ எப்படி வந்து ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும்? நீ அந்த ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்க. அதுக்காக உங்ககிட்ட தமிழ் ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை தெலுங்கு ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குற அந்த கொஷனுக்கு கூச்சமே இல்லாமல் இப்படி ஒரு பதிலை நீ சொல்லியிருக்க. இதே லட்டை சுற்றி நடந்த சில விஷயங்களில் இன்னொன்று என்னென்னா நம்ம கோபி சுதாகர். ஸோ அவங்க கரண்ட்டில் அந்த டைமில் என்ன ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கோ, எல்லாரும் எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை பற்றி அவங்க வந்து வீடியோஸ் போடுவாங்க, அதை கண்டென்ட்டாக மாற்றுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி போட்ட பல கண்டென்ட்டுகள் வந்து வேறு லெவலில் வைரல் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இந்த திருப்பதி லட்டுக்காக கண்டிப்பாக அவங்க ஒரு கண்டென்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பாங்க. கோபி சுதாகரோட ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி போட்டாங்க. ஆனால் போட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டாங்க. ப்ரைவேட்டில் போட்டுட்டு ஒரு மன்னிப்பு கடிதத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி யாரோட மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ பண்ணலை, இதை நாங்கள் சிரிக்க தான் பண்ணோம், யாராவது கஷ்டப்படுத்தா மன்னிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம் வெளியிட்டிருக்காங்க. எதுக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குது? இதில் ட்விஸ்ட் என்னென்னா, வீடியோ 2 மணி நேரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சேனலில். அப்படி 2 மணி நேரத்தில் இருந்து பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. கோபி சுதாகர் அவங்களோட அஃபிஷியல் சேனலில் ப்ரைவேட்டில் போட்ட உடனே சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ அந்த வீடியோவை வந்து சுத்த விட்டுருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரோட மனசையும் யாரும் கஷ்டப்படுத்த போகிறதில்ல, யாரோட நம்பிக்கையும் யாரும் கேலி பண்ண போகிறது கிடையாது. பட் இங்கே யார் எதை பேசணும்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் பேசுகிற உரிமை, எல்லாருக்கும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது. அதுக்காக ஒரு தவறான கருத்தை சொல்கிறாங்கன்னா அந்த கருத்துக்கு எதிராக இன்னொருத்தவங்களும் கருத்து சொல்ல முடியும். அதுக்கான சுதந்திரமும் இங்கே இருக்குது. நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள்னு இங்கே எதை வச்சுமே சொல்ல முடியாது. நீ அந்த பதவியில் இருக்க அப்படின்னா அந்த பதவி உனக்கு கிடைக்கவே மக்கள் தான் காரணம் அப்படின்னும் போது கரெக்டாக இருந்துக்க.